ஹலோ ரோவான், ஐம் நவீன். வெல்கம் டு நாஜி. என்னோட செட்டப்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த செட்டப் தான். ஆஸ் யூஷுவல் நான் பெரிய ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்டான ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ கிடைக்கிற டைமில் ஒய் நாட் நம்ம வீடியோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ வீடியோன்றதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி இல்லாட்டி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி மைக் உங்களுக்கு வந்துட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி ரிலேட்டிவ் வந்துட்டு எடிட்டில் வந்துட்டு நம்ம தூக்கிடுவோம், சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தண்டர்போல்ட்ஸ் இந்த படம் வந்துட்டு மே 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் ஈகரா வெயிட் பண்றேன். என்னதான் ஏன்னா மார்வல் லைக் வந்துட்டு ஒரு ஹோப், தண்டர்போல்ட்ஸ் படத்து மேல ஒரு ஹோப். லைக் வந்து இது ஒரு செகண்ட் டீம் வச்சுக்கலாமா, ஒரு அவெஞ்சர்ஸோட ரெசம்பிள் பண்ற மாதிரி ஒரு டீம். ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எர்த் 616 தான், அதாவது அவெஞ்சர்ஸோட வேர்ல்ட்ல தான் நடக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம பக்கி இருக்காது அதுல. ஓகேவா? ஸோ அது எனக்கு கியூரியஸா இருக்கு. எப்படி பக்கி இருக்காரு, இந்த டீம் எப்படி லீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ட்டு. இந்த படம் எப்படி வரப்போகுது, ஏதாச்சும் கேமியோ இருக்க போதா அப்படின்னு எனக்கு ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், முக்கியமா மலேசியன்ஸ்க்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு சில சீன்ஸ் வந்துட்டு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மலேசியால, அதுவும் வந்துட்டு வேர்ல்ட்ல இருக்கிற செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்ல, அதாவது மெர்டிகா 118ன்னு சொல்லப்படுற இந்த பில்டிங்ல வந்துட்டு ஒரு சீன்ன்றது வந்துட்டு எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கிளிப் தான் நம்ம பார்க்க, ஒரு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம், ஜம்ப்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு மலேசியனா வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் வந்துட்டு ஏன்னா ஒரு ட்ரெய்லரா டீசர்ல வெளியாக்கும் போது நான் பார்த்தேன், ஓகே ஏதோ மலேசியாவை டீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற. அப்புறம் நியூஸ் ரிவ்யூலாம் படிக்கும் போது கொஞ்சம் ஒரு டவுட்ல இருந்தேன், உண்மையிலே மலேசியாவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு நிஜமா வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல இருக்கிற புர்ஜ் கலிஃபாக்கு அடுத்தது வந்துட்டு வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற மெர்டிகா 118ன்னு சொல்லப்படுற இந்த பில்டிங்ல அதோட டாப்ல போயிட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஜம்ப் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த ஷாட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ட்ரெயிலர்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு செம்ம ஹைப் ஆயிடுச்சு. சரி, ஒய் நாட் வந்துட்டு அந்த மேக்கிங் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த ஜம்ப்னு சொல்லிட்டு, அதான் நம்ம பார்த்துன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோன்ற மேக் பண்றேன். சாரி, நான் ரொம்ப டைம் எடுத்திருந்தா. ஏன்னா வந்துட்டு செம்ம ஹைப்ல இருக்கேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டன்ஸ்க்கு வெள்ளக்காரன் முக்கியமா மார்வல் எல்லாம் செட்டு போட்டு தான் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு ஒரு லைஃப் லொகேஷன்ல பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் சிஜி பண்ணியிருக்கான், அதாவது வந்துட்டு கிரீன் ஸ்கின் ப்ளூ ஸ்கின் போட்டு எடுத்திருக்கான். ஸோ இது ஒரு அவங்க வந்துட்டு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு மலேசியால எடுத்திருக்காங்க சொல்லும் போது, அதுவும் மார்வல் படம். ஓகேவா? மார்வல் படம், நானே பெரிய மார்வல் ஃபேனு. இது ஷூட்டிங் எப்படா எடுத்தாங்கன்னு தெரியாம போச்சு எனக்கு லிட்டரலி. ஸோ செம்ம ஹைப்ல இருக்கேன். ஸோ வாங்க வந்துட்டு ஒரு இந்த வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 go. For rehearsal. At the beginning, Jake asked me, do you like heights? I was like, I love heights. We wanted to give the beginning of the movie a little more weight and a little bit more surprise and up the stakes. So we decide we're going to go to Kuala Lumpur and go to the second tallest building on the planet and literally put Florence Pugh on the edge. Let's do it. Yay, okay. I've been excited about that since I read the first page of the script. Okay, script level Health and safety just said no, and that's a very reasonable thing to say. It's not a zero risk thing to attempt. And it's only because she believed in it so much. She took it upon herself to elevate it because she trusts our amazing team. This rig behind us is the result of an incredible stunt team, which is really from the beginning set out to do something unlike anything we've ever done before. So this allows us to descend Florence herself off the second tallest building in the world. Rolling cameras. All cameras feeding. Copy. Ready, and 3, 2, 1, go! just like that. All right, ladies and gentlemen, say goodbye to the 120th floor. 120 floor. We shot Florence jumping off of that building in the morning and then went to another street and just blew up an entire floor of a building in the afternoon. And background, and action. Okay. இந்த ஷாட் தான். Oh, wait, hang on. இது உண்மையிலேயே வெடிக்க வச்சிருக்கீங்கப்பா. Assignment is complete. இது செட் இல்லடா இது. What else can we do? இது உண்மையிலே. You do Oh my God. We're gonna have a day like this ever again in our careers.
போடு. இதுக்காகவே வந்துட்டு இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பாக்குறேன்ப்பா. May 2 ரிலீஸ் பண்ண படுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் வந்துட்டு இது செட்டு இந்த ரொம்ப அப்டேட் வந்து ரொம்ப நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய அஃபிஷியல் அப்டேட் அது ரூமர் மாதிரி தான் வரும். ஓகேவா, இந்த மார்வல் போடுறதே அது மார்வல் கன்ஃபார்மா போட்டாதான் எனக்கு அது ஒரு நம்பிக்கை வரும். ஸோ மற்றபடி இந்த அப்டேட்லாம் நம்ப மாட்டேன். சில அப்டேட் அவங்க போட்டது இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். விச் இஸ் வந்துட்டு இந்த 118 இந்த மெர்டிகா 118 இந்த பில்டிங்ல எடுத்தது இந்த ஸ்டன் சீக்வன்ஸ், இந்த ஜம்ப்லாம் வந்துட்டு செம்ம போல்டான பொண்ணுங்க பாயிடுது. அவ்வளவு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். இது வந்துட்டு அவனுங்க என்னதான் வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருந்தா கூட எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இது வேணாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் கூட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிஸ்ட் அவங்க கொடுக்குற ஒரு டெடிகேஷன் விச் இஸ் வந்துட்டு இது வந்துட்டு சும்மா கட்டியும் வந்துட்டு இந்த பேருக்காக எடுத்தது கிடையாது. அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லெவல்லே இருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் லெவல்லே இது வந்துட்டு தேவைப்படுறதுனால தான் அவங்க வந்து இந்த டாலஸ்ட் பில்டிங்ல ஜம்ப் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு சீன்ஸ் வந்துட்டு பேசப்படணும். அது கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். அதை கதையை ஒன்றும் எலிவேட் பண்ணணும்னு நான் நம்புறேன். இன்னொன்று சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டா வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளார் வந்துட்டு வெடிக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த க்ரூ பார்த்தீங்களா, அந்த டோட்டல் அந்த என்வாயர்மெண்ட் ஒரு செட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணுறது. ஓகேவா, அந்த பீப்புள் மைக்ல சொல்றாங்க ஓகே ஆக்ஷன், அந்த குரூப்ல வந்துட்டு அந்த வெடிக்கிற போது எல்லாம் திரும்பி பார்க்கணும். மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த மாதிரி மேக்கிங்லாம் எனக்கு நேர்ல பார்க்கணும்ட்டு. சார் நான் நிஜமா மிஸ் பண்ணிட்டேங்க. நிஜமா தெரியாதுங்க, அவ்வளவு சீக்கிரட்டா பண்ணியிருக்காங்க. நிஜமா எனக்கு தெரியாது எப்படா ஷூட்டிங் பண்ணீங்க அந்த மாதிரி தான் எனக்கு லிட்டில் இருக்கு. நிஜமா ரியல் லொகேஷன்ல வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து கண்டிப்பா வந்து அந்த மேபி பில்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணாத பில்டிங்கா இருக்கலாம். செட்டு பில்டிங் அதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னே தயார் பண்ண பில்டிங்கா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு செம்ம எக்ஸைட்டட் இருக்கா. அந்த சீனும் கண்டிப்பா பேசப்படணும், அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற சீனு. ஸோ அந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் அது வந்து ரியல் லொகேஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அதுதாங்க இப்போ மார்வலா இருக்கட்டும் எந்த ஒரு ஹாலிவுட் பண்ணனாலும் ஈஸியா அந்த ப்ளூ ஸ்கிரீன் கிரீன் ஸ்கிரீனை போட்டு அவங்க செட்டை போட்டு வந்துட்டு எடுத்து முடிச்சிடலாம். சிஜில விஎஃப்எக்ஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் இதுக்காச்சும் வந்துட்டு அந்த பேர் இந்த சீன்ஸ் வந்து பேசப்படணும்னு நான் நம்புறேன். கதைக்கு ரொம்ப கனெக்டா இருக்கணும். சும்மா ஏனோ தானே வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு அதுதான் ஒரு ரிக்வஸ்ட். அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு தாட்டு. ஸோ காத்திருந்து பார்ப்போம். May 2 இன்னும் ஒரு 2-3 வாரம் இருக்கு. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு தண்டர்போல்ட்ஸ் இந்த படத்துக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் செம்ம ஆர்வமா இருக்கேன். என்னால முடிஞ்சா கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்துட்டு ஐமேக்ஸ்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஐமேக்ஸ் இஸ் மை ஃபேவரட், முக்கியமா மார்வல் மூவிஸ்க்கு. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off, Bye.